ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம வீட்டு டின்னரில் செஞ்ச ஒரு 2 விதமான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான 2 ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திரா கார சட்னி. இதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் நான் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். சேர்த்து 2த்தையும் நல்லா பொரிய விடலாம். நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட குறைவ போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, நல்ல ஒரு பெரிய 2 தக்காளி சேர்க்குறேங்க கட் பண்ணி. இதையும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம், தனியா இது எல்லாம் 4ம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்குறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இந்த புளியோடு சேர்ந்து இந்த தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேங்க. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆந்திரா கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா தாளித்து எடுக்கலாங்க. இந்த ஆந்திரா கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அடுத்த ரெசிபிக்காக நான் திருப்பி ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை மிளகாவை கீறி சேர்க்குறேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். அடுத்து நான் நல்லா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாடி பதம் வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் நல்ல பழுத்த தக்காளி, 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா இதை மூடி எடுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா குழைவாக வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் கடலை மாவை பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைன்னு இல்லைங்க, சப்பாத்தி, பூரிக்கெலாம் கூட ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும்.
ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பாம்பே சட்னி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி. இப்போ நம்மளோட அந்த 2 சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஆந்திரா கார சட்னி, பாம்பே சட்னி. இது பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு மசாலா, சாம்பார் அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். அதனால் சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்க இட்லி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை இனிப்பு பணியாரமும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பணியார ரெசிபி நான் நிறைய வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக ஒரு தோசையும் போட்டாச்சுங்க. நம்ம வீட்டோட டின்னர் மெனுவில் செஞ்ச இந்த 2 விதமான ரெசிபீஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.